அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குரிய தனுசு ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்க போகிறது, மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமையப்பெறப் போகிறது, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, மொத்தத்தில் இந்த மார்ச் மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை இந்தந்த விஷயத்தில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். நான் தேவி திரௌபதி பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் ஆங்கில மாதத்தில் 3வது மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம் மார்ச் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். மாசியும் பங்குனியும் இணைந்த மாதங்க. இந்த மாதத்தில் சூரியன் முதல் பாதி நாட்கள் கும்ப ராசிலையும் பிற்பகுதியில் மீன ராசிலையுமே பயணம் செய்கிறாங்க. மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இந்த காலத்தில் நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனியோடு கும்ப ராசியில் இணைய போகிறாரு. மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் 15ஆம் தேதி முதல் கும்ப ராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறாரு. பகை கிரகங்களினுடைய கூட்டணி தனுசு ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்பெறப் போகிறதா அல்லது பாதகமான நிலையை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக மாற்றங்கள் மார்ச் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7 புதன் பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. சுக்கிரன் கும்ப ராசிக்கு 7ஆம் தேதி மாறுகிறாரு. 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு மாறப்போகிறாரு. மார்ச் 15 செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனியுடன் சேரப்போகிறாரு. மார்ச் 26 மேஷ ராசிக்கு புதன் பயிற்சியும், மார்ச் 31ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கு மாறப்போகிறாங்க. இதன் காரணமாக இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்திலேயே பார்க்கும் பொழுது உங்களுக்கு பொறாமை உணர்வு உள்ளவர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது பொறாமை உணர்வு கொண்டவர்கள் சிலர் உங்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அதீத கவனத்துடன் செயலாற்ற வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இதன் காரணமாக பார்க்கும் பொழுது உறவுகளும் பார்த்தீங்கன்னா பகையாக மாற வாய்ப்பு இருக்கு. பகையாக மாறக்கூடிய உறவுகளால் தேவையில்லாத பிரச்சனைகள், விபரீதங்கள் கூட தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் உறவுகள் மத்தியிலையும் சரி, உங்கள் மீது பொறாமை உணர்வுடன் உங்ககிட்ட பழகக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க. பொறாமை உணர்வு எப்படி வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கெட்ட விஷயங்களை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது அவர்கள் மீது ஒரு விதமான சந்தேகம் எழலாம். அது நண்பர்களாக இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், சக்க ஊழியர்களாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய குடும்ப உறவாகவும் இருக்கலாம். இவர்கள் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து கெட்ட விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கெட்ட விஷயங்கள், தீமையான செயல்களில் உங்களை செய்ய சொல்லி தோன்றாங்க அப்படின்னா அவர்களிடத்தில் நீங்கள் அதீத உணர்வுடன் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அவர்களிடத்திலிருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்க பாருங்க. அதனால் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது தனுசு ராசியினருக்கு பொறாமை உணர்வு கொண்டவர்கள் மத்தியில் பெரும்பாலான பிரச்சனைகள் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. மாதத்தின் தொடக்கத்தில் வீட்டு தேவைகள் தொடர்பான பொருட்களை வாங்குவதற்கோ அப்படி இல்லைன்னா பழுது பார்ப்பது தொடர்பாக அதிக செலவு செய்ய நேரிடுங்க. இந்த மாதம் கடின உழைப்புக்கு பிறகு போதுமான பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரிகள் சந்தையில் சிக்கிய பணத்தை எடுக்க சிரமப்படவும் நேரிடலாம். இந்த காலகட்டத்தில் பண பரிவர்த்தனைகளில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது.
மாதத்தின் 2வது பாதியில் உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நண்பர் அப்படி இல்லைன்னா செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் உங்களுடைய தொழிலை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பை நீங்க பெறுவீங்க. பணி புரியக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பலையும் மற்றும் தற்பெருமைகளையும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா கையில் கிடைத்த பொன்னான வாய்ப்புகளை நீங்கள் இழக்க நேரிடலாம். எந்த ஒரு குறிப்பிட்ட வேலையிலையுமே வெற்றி பெற உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் சரியாக நிர்வகிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு உங்கள் ஆரோக்கியமும் தடையாக இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் தினசரி வழக்கத்தையும் பராமரிக்க முயற்சி பண்ணுங்க. வியாபாரம் செய்கிறவங்க மாதத்தின் நடுவில் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பாங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில நேரங்களில் சிக்கல்கள் தீர்க்கப்பட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து குறிப்பாக உங்கள் தந்தையின் முழு ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. மாணவர்கள் போட்டிகள் தேர்வுகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களுடைய விருப்பப்படி பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய மனைவியுடன் அன்பும் இணக்கமும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமான பணிகளை விரைந்து முடிக்க இந்த மாதம் ஒரு உகந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களின் நண்பர் அப்படி இல்லைன்னா சில செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே சமயம் பணியிடத்தில் ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் சில முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கொடுக்கப்பட்ட பொறுப்பும் பணியும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. தொழில் மற்றும் வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கும் சாதகமாக இருக்கும். நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் நிறைவேறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தொழில் வணிகத்தை முன்னேற்றுவதில் நண்பர்களினுடைய பங்கு முக்கியமானதாக இருக்குங்க. வேலை தொடர்பாக எந்த ஒரு பயணமும் மகிழ்ச்சியாகவும் லாபகரமாகவும் இருக்கும். அதே மாதிரி காதல் உறவில் இருப்பவர்களிடையே நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினருடன் ஏற்படக்கூடிய வாக்குவாதம் உங்கள் மனக்கவலைக்கு காரணமாக அமைய பெறுகிறது. வீடு மனை சொத்துக்கள் தொடர்பான சர்ச்சைக்கு காரணமாகவும் இருக்கலாம். எந்த ஒரு சிக்கலான விஷயத்திலையுமே நிதானமும் பொறுமையான பேச்சுவார்த்தையும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயம் உங்கள் பணியிடத்தில் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கிறதுல சற்று கடினமானதாகவும் இருக்க பெறுங்க. வணிகத்துடன் தொடர்புடையவங்க பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. செல்வாக்கு மிக்க நபரின் உதவியால் குடும்பம் மட்டுமில்லாமல் தொழில் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடன் நோய் எதிரிகள் போன்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மாத தொடக்கத்தில் வீட்டை பழுது பார்ப்பதற்கோ அல்லது ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கோ நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கத்தால் கடன் வாங்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதேனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக கவனமாக படித்து பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. உங்களுடைய காதல் உறவுகளில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கும்போது தங்கள் நலம் விரும்பிகளினுடைய அறிவுரைகளையும் உறவினர்களினுடைய உணர்வுகளையும் அலட்சியம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த மாதம் உங்களுடைய வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகளை காண முடியும். மிகவும் கவனமாக செயல்பட பாருங்க. தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான விஷயங்களுக்கு தீர்வு காண்பது கொஞ்சம் கடினமாகத்தாங்க இருக்கும். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டுக்கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது பிப்ரவரி மாதத்தை போலவே மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடம் மாறுது அப்படின்னு கூட சொல்லலாம். மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்ற
செவ்வாய் சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. ஆட்சி பெற்ற சனி பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க. சூரியன் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனி பயிற்சி பலன்கள்ல மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாம் பாதியில் தரக்கூடிய பலன்களும் கண்டிப்பாக வேறுபடத்தான் செய்யும். புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் அப்படின்னு பல யோகங்களும் மகர ராசி மற்றும் கும்ப ராசியில் ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த மாதம் 2 முறை ராசிகள் மாற்றுறாரு. அதனாலேயே இந்த மார்ச் மாதத்தில் தனுசு ராசிக்கு பல விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதகமற்ற நிலைகளை தான் உருவாக்கும். குறிப்பாக உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலையும் சரி, அக்கம் பக்கத்தினர் மத்தியிலையும் சரி, சக பணியாளர்கள் மத்தியிலையும் சரி, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையான சூழ்நிலைகள் நிலவலாம். அவர்களிடத்துல வாக்குவாதம் ஏற்படலாம், அப்படி இல்லைனா பிரச்சனைகள் உருவாகலாம். அவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். அதனால் இவர்களிடத்துல கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3வது வீடான கும்ப ராசியில் மற்றும் 4வது வீடான மீன ராசியில் பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குதுங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மார்ச் 7 அன்னைக்கு கும்ப ராசியில் சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 4வது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு. மார்ச் 26 அன்று மீன ராசியில் இருந்து மேஷத்தில் குருவுடன் இணைகிறாங்க. மார்ச் 15 அன்று தனுசு ராசிக்கு 2வது வீட்டில் உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியில் இருந்து 3வது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு. ஏப்ரல் 22 வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மார்ச் 7 அன்று 2வது வீடான மகர ராசியில் இருந்து சுக்கிரன் கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறாரு. மார்ச் 31 வரைக்கும் கும்பத்தில் சனியுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாரு. மார்ச் 14 அன்று சூரியன் 3வது வீட்டில் இருந்து 4வது வீட்டுக்கு பயிற்சியாகிறாரு. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் 4வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது, 3வது வீட்டில் 3 கிரகங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் பெரிய மாற்றங்களுக்கு தயாராக வேண்டும் அப்படின்னு நான் சொல்லணும். வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் உங்கள் விருப்பப்படி இருக்கலாம் மற்றும் சில விஷயங்கள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராகவும் இருக்கலாம். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருந்தவர்களுக்கு மாதத்தின் தொடக்கம் சாதகமாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த முயற்சித்தவர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. மாதத்தின் 2வது வாரத்தில் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். பயணம் இனிமையாகவும் விரும்பிய பலனை தரும். மாதத்தின் நடுப்பகுதியில் திடீரென்று தேவையற்ற இடத்திற்கு மாற்றப்படலாம். அப்படி இல்லைனா கூடுதல் பொறுப்புகள் உங்கள் மீது அதிகரிக்கலாம். மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே விரும்பிய முடிவுகளை அடைய முடியும். வேலையில் திடீர் தடைகள் ஏற்பட்டு வருந்தும் சூழலும் ஏற்படும். அதே மாதிரி வணிகத்தில் போட்டிகள் மற்றும் கடினமான சூழ்நிலைகளும் இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் விவேகத்துடன் போதுமான பணத்தை சம்பாதிக்கிறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. செவ்வாய் பெயர்ச்சி வீட்டில் அமைதியான சூழலை ஏற்படுத்தும். சகோதரர்களால் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. வருமானத்தில் எந்த தடையும் பிரச்சனையும் ஏற்படாது. புதன் மற்றும் ராகு சேர்க்கை நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலை, தொழில், வணிகம் மற்றும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆனால் மாதத்தின் பகுதியில் திடீரென்று வீட்டை பழுது பார்ப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் தேவைக்கோ அதிக அளவில் பணம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களுடைய பணியிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உங்களுக்கு கடினமான வேலைகளை கொடுக்கலாம். உங்கள் நற்பெயரை கெடுக்கக்கூடிய முயற்சிகளில் சிலர் ஈடுபடலாம். மார்ச் மாதம் தனுசு ராசிக்கு 2வது பாதியில் செலவுகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வேலையை யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகவும் சில விஷயங்கள் நடைபெறும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா நடப்பது அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கும்
தேவையில்லாத பிரச்சனையை தவிர்ப்பதற்கும் அது பெரும் உதவியாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கை உணர்வுடன் செயலாற்ற பாருங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நவக்கிரகத்தில் குருவை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வருவது மன அமைதியை தருவதுடன் அனைத்து வித நன்மைகளையும் தருங்க.